இதுதான் சுக்கிரனுடைய நீச்சபங்க ராஜயோகம். தனித்து அவர் இந்த நிலையில் இருக்கும்போது இந்த இடத்துல அவருக்கு நீச்சபங்க ராஜயோகத்தின் அடிப்படையில் 50% பார்வை திறன் கண்டிப்பாக உண்டு. இதைத்தான் நான் சந்திர அதியோகம்னு சொன்னேன். முழுமையான பார்வை திறனோடு இப்போது சுக்கிரன் இருப்பார். அபாரமான பார்வை திறன் அவருக்கு உண்டு. நீச்சபங்கம் சந்திர அதியோகம், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் அவரை பார்க்கிறார். ஆக சுக்கிரன் நீச்சபங்கமாக இருக்கும்போது அவருக்கு வெறுமன நீச்சனாக மட்டும் இருக்கிறார், 10% பார்வை திறன் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நான் காளிதாசர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நீச்ச கிரகம் உச்சனோடு சேர்கையில் நீச்ச கிரகம் உச்ச பலத்தையும் உச்ச கிரகம் நிஷ்பலத்தையும் அடைகிறதுன்னு சொல்றார். அது எந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னு தெரியல. ஆனால் மகாபெரிய மேதை அவர் தான் கிரககலா பரிமாண எண்களை கொடுத்தவர். அது சுத்தமாக பலம் இழந்துருதுன்னு சொல்றார். அது எப்படி சொல்றாருன்னு தெரியும். ஒரு ஸ்லோகமே இருக்கு. புதன் இந்த இடத்துல பலமிழந்து சுக்கிரனை நீச்சபங்கப்படுத்தி தான் வலுவிழக்கிறதாக சொல்றார். ஆனால் அது டிகிரி கணக்கில் பார்க்கணும் போல தெரியுது. ஆனாலும் அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல. புதனும் வலுத்திருக்கிறார், சுக்கிரனும் வலுத்திருக்கிறார்ன்றதான் உண்மை.